உயர்கல்வி படிக்க போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ என்ன இந்த சமுதாயத்தில் நடந்துகிட்ருக்குன்னு, அதாவது முதல்ல உயர்கல்விங்கிறது 10th +2 முடிச்சுட்டு மேலே காலேஜ் படிக்க போகிறாங்களே, அது மட்டுமே உயர்கல்வி இல்லை. ஏன்னா நிறைய பேர் இங்கே பாலிடெக்னிக் முடிச்சுட்டு, இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு, இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு, இப்போ இதை வச்சு இந்த சமுதாயத்துக்கு நல்ல வேலை கிடைக்காது, அப்படியே கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ எதை இன்னொரு அடிஷ்னல் கோர்ஸாக படித்தாக்க நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கல்வியை படிக்கிறாங்கல்ல, அதுவும் உயர்கல்வி தான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடித்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட்டில் வேலையில் சேர்ந்து 10 வருஷம் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது, ஒரு மேனேஜர் ஆகணும்னு வச்சுங்களேன். அப்போ அவங்களுக்கு இந்த கல்வி தகுதி இருந்தால் தான் நீ மேனேஜர் ஆக முடியும்னு சொல்லும்போது அவங்க திடீர்னு இப்போ படிப்பாங்க. அதுவும் உயர்கல்வி தான். இப்போ என்ன நம்ம போயிட்டுருக்கோம், உங்களுக்கு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னா அந்த பெண்ணை பெற்றவங்க சரியான வரதட்சணை தரல, நிறையா பொண்ணையும் பொருளையும் அள்ளி தரல, தங்க நகை நிறைய போடலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடைய திருமணம் அந்த அந்த கல்யாண வயது நின்று போச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பசங்க படிச்சுட்டு நிறைய பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், கல்வியோட உச்சம், பிஹெச்டி, டாக்டரேட் பண்ணியுமே நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல, எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல. எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காதனால இவங்க படிக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸு இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த நம்பிக்கையில் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி படித்தாங்களோ கல்வி கடன், அந்த கல்வி கடனே கட்ட முடியல. அன்றாட லைஃபுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்குகிற சம்பளத்தில். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலான்னு பரவாயில்ல, சும்மா இருக்கக்கூடாதுன்னு கிடைச்ச வேலையாவது பார்ப்போம்னு பார்த்தா, கிடைச்ச வேலையை பார்த்தா கூட நம்ம இறங்கி போய் பார்த்தா கூட படிப்பை மறந்துட்டு நம்ம எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் எப்படி கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணோட லைஃப்பை நான் கெடுக்க விரும்பலைன்னு, இன்னொரு பொண்ணோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய படித்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் திங்க் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அவங்கள பாராட்டணும், பரவாயில்ல இன்னொரு பொண்ணோட லைஃப்பை கெடுத்துடக்கூடாது, நல்ல நினைப்பு, உன்னதமான நினைப்பு. இன்னொரு பக்கம் அவங்கள பார்க்க ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. ஒரு தலைமுறையே பல லட்சம் மாணவர்கள் இதே பதிலை சொல்லிக்கிட்டு 40-45 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தடுமாறி நிற்கிறாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னென்னு அவங்களுக்கே தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு குரூப் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நான் படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன், நான் மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன், மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன், அதனால் அவனுக்கு அப்படியே இருந்தனாக்கா கல்யாணம் ஆயிரும். அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. அதாவது பையன் படித்தா மட்டும் பத்தாது, வேலையில் இருக்கணும். வேலையில் இருந்தால் மட்டும் பத்தாது, அவன் வாங்கக்கூடிய சம்பளம் லட்சத்தை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ். பொண்ணே நினைக்கிறாங்க, பொண்ணுங்களே அப்படி நினைக்கிறாங்க, லட்சத்து மேலே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உயர்கல்வியை படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல இதுதான் நிஜம், இதுதான் இப்போ நடக்குது. நாங்கள் சொல்லணுங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லலை. இதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் ஏன் நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கணும். படித்த பல இளைஞர்கள், நான் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தாங்கிறான், நான் தான் டிஸ்டிங்ஷனில் ஃபஸ்ட்டுங்கிறான், நான் தான் என் காலேஜில் ஃபஸ்ட்டாக வந்தாங்கிறான், நாங்கள் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணாங்கிறான். அப்படி பாஸ் பண்ணியுமே மிகப்பெரிய புது படிப்பெல்லாம் படித்து மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் படித்தோம். சில பேர் அந்த காலேஜில் படிக்கிற ரொம்ப ஃபேமஸான காலேஜான சாதாரண ஒரு பிகாம், பிஎஸ்சியை கூட 10 லட்சம் டொனேஷன் கொடுத்து படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கல அப்படின்னா போய் என்ன பண்ணுறாங்க, டாக்ஸி ஓட்டுறது, ஊஃபர் ஓட்டுறது, ஓலா டாக்ஸி ஓட்டுறது, ஃபுட் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அது மாதிரி கம்பெனியில் சேர்ந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறது. எத்தனை இன்ஜினியரிங் மாணவர்கள் தெரியுமா அவங்களுக்கு? சென்னையில், கோயம்புத்தூரில், திருநெல்வேலியில், மதுரையில், திருச்சியில், இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய சிட்டியில் அது மாதிரி உணவை கொண்டு டெலிவரி பண்ணுறாங்களே, காஃபி, டீ, டிஃபன்லாம் கூட கொடுக்குறாங்களே. இவங்கெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்க உயர்கல்வியை படிக்கும்போது சேரும்போது எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், ஒரு புரிதல் இல்லாமல், தெளிவான சிந்தனை இல்லாமல், யாரோ சொன்னாங்க, அந்த சார் சொன்னார், இந்த சார் சொன்னார், எங்கள் பெரியப்பா சொன்னார், எங்கள் மாமா சொன்னார், எங்கள் மாமா கூட ஒர்க் பண்ணுறவர் சொன்னார்,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எய்த்து வீட்டுக்காரன் தான் படிக்கிறான், என் சொந்தக்காரன் தான் படிக்கிறான் இப்படின்னு தெளிவே இல்லாமல் ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படித்து கடைசியில் படித்து முடிக்கும்போது தான் யதார்த்தம் புரியுது, இந்த கல்விக்கு வெளியில் போனால் எந்த மதிப்பும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வேலையில் இருக்கேன், 30,000 சம்பளம் வாங்குறேன், 40,000 சம்பளம், ஹாப்பியாக இருக்காங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ₹1,00,000 சம்பளம் வாங்கியான்னு பத்த மாட்டேன் தான் இப்போது. அதனால் நீங்கள் எந்த மாதிரி உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துக்கேற்ற நல்ல ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மா எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இதை விட சிறப்பாக நல்ல ஒரு ஃபியூச்சர் அமையும். இதுதான் நிஜம். காலத்துக்கேற்ற கல்வினா என்ன அப்படின்னா, படிக்கிற படிப்பை வச்சு நீங்கள், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடணும். நம்புவீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல சார், கல்யாணம் ஆகும்போது கோடீஸ்வரன் ஆகணும். உண்மை, கல்விக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் நம்ம கல்வியை பற்றி ஒரு சினிமா பார்க்கணுன்னா கூட பல விமர்சனம் பார்த்து, அதோட ட்ரைலர் பார்த்து, ஒரு சினிமா தேட்டரில் படம் பார்க்கும்போது கூட அதில் ஏசி தேட்டராக இருக்கா, அது மேலே ஏறக்கூடாது, கீழே அந்த தேட்டர் இருக்கணும், அது ஒரு தேட்டராக கூடாது, அதில் 10 ஸ்க்ரீன் இருக்கணும், அந்த மாதிரி தேட்டர் தான் போகிறோம். அது பொழுதுபோக்கு. இது நம்முடைய பொழப்பு, நம்முடைய ஃப்யூச்சர். நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறகு யார் நம்மளை பார்ப்பா? 1000 சொந்தம் இருக்கலாம், ஆலமரத்துக்கு இருக்க விழுது மாதிரி, ஆலமரத்துக்கு 1000 விழுது இருக்க மாதிரி நமக்கு வந்து 1000 சொந்தங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்ம அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நம்ம குடும்பத்தில் உங்களுக்கோ ஒரு கஷ்டம் வரும்போது எந்த சொந்தமும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை காப்பாற்றுறது நம்மகிட்ட இருக்க பணம் மட்டும்தான். பணம் தான் அல்டிமேட்டு. அந்த பணத்தை கோடி ரூபா சம்பாதிக்கணும், ₹1,00,000 சம்பாதிக்கணும், கோடி ரூபா சம்பாதிக்கணும், அதை நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும், நம்ம திறமையை வச்சு சம்பாதிக்கணும், யார் சிபாரிசுலாம் சம்பாதிக்கணும், அது நம்ம இந்த கல்வியை வச்சு சம்பாதிக்கணும்னா இன்றைக்கி வந்து அந்த காலத்துக்கேற்ற கல்வி சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய காலத்துக்கேற்ற கல்வி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான், பாதுகாப்பு மேலாண்மை. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தாக்க படித்து முடித்து வேலைக்காக 10 வருஷம் 5 வருஷம் காத்திருக்க தேவையில்லை. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலை. ஃபஸ்ட் இயர் பையன் 10th முடிச்சுட்டு டிப்ளமா ஜாயின் பண்ணுறான்னா ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயரில் வேலை. +2 முடிச்சு பிஎஸ்சி சேஃப்டியில் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயரில் வேலை. இவன் படிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஸ்டைஃபண்ட் மாதம் 25,000 to 30,000. இந்த ஸ்டைஃபண்டே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் ஒரு 5 லட்சம் கிடைக்கிது. எது அந்த 5 லட்சத்தை வச்சு படிக்கிறதுக்காக வாங்கின எஜுகேஷனில் இப்போயே கட்டி முடிச்சிடலாம். ஆனால் மற்ற படிப்பெல்லாம் படித்து முடித்து வேலைக்கும் போயும் அந்த எஜுகேஷனில் கட்ட முடியல. இப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க, ஸ்டைஃபண்ட் தராங்கல்ல, இந்த ஸ்டைஃபண்டை தான் மற்ற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அது புரிஞ்சுங்க முதல்ல. அப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பில் படிக்கும்போதே 20,000 25,000 30,000 சம்பளம்னா படித்து முடித்த பிறகு சாதாரணமாக லட்சத்தில் சம்பளம். இதை விட குறிப்பாக மற்ற உயர்கல்வி நீங்கள் படிச்சிங்கன்னாக்க எந்த துறையை எடுத்து படிக்கிறீங்களோ அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. இதுதான் நிஜம், இதுதான் நடக்குது. உதாரணமாக ஒரு பையன் பிஇ பிடெக் எம்இ எம்டெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் எங்கே போக முடியும் வேலைக்கு? பையனாகட்டும் பொண்ணாகட்டும், எங்கடா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது அங்கே தான் தேடி போக முடியும். இல்லை ஒரு பையன் என்ன பண்ணான்னா ஏரோநாட்டிக்கல் படிக்கிறான். சின்ன வயசுல ஆசை ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு ஆசை, என்ன ஏதுன்னு தெரியாமல். என் ஆசை முக்கியமாக தேவை முக்கியமாக? தேவை தான் முக்கியம். ஆசைப்பட்டால் போதுமா? அடிப்படை தான் தேவை. அப்போ ஏரோநாட்டிக்கல் படித்து எங்கே போவான் வேலைக்கு? நம்ம நாட்டில் ப்ரைவேட் ஏர்போர்ட்டு தான். வேறு ஏர்போர்ட்டு வேறு எங்கேயாச்சும் போக முடியும்? ஒருத்தன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு வேறு எங்கேயாவது கப்பலுக்கோ இல்லை ரயில்வேக்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா? ஒரு ஃபேக்ட்ரிக்கு முடியாது. அங்கே தான். ஒரு பையன் மரைன் படிக்கிறான். என் பையன் சின்ன வயசுலேருந்து மரைன் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். கடன் ஒன்றா வாங்கி சேர்த்துட்டோம். எவ்வளோ லட்சம் அடையே படிக்கிறதுக்குலாம். மரைன் படிச்சுட்டு எங்கே போக முடியும்? ஒரு கப்பலை பற்றி படித்த ஏர்போர்ட்டு போக முடியுமா? ஒரு இண்டஸ்ட்ரி சுகர் ஃபேக்ட்ரி போக முடியுமா? ஒரு ஸ்டார் ஹோட்டல் போக முடியுமா வேலைக்கு? ஒரு பேங்க்கு போக முடியாது. எங்கடா கப்பல் கம்பெனிக்குன்னு தேடணும். ஒரு நீட் எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரே வேலைக்கு எங்கே போவார்? கிளினிக் எங்கே இருக்குது? ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? மருத்துவமனை. இங்கே தான் அப்ளிகேஷன் போட முடியும். எம்ஏ எம்எட் எம்ஏ எம்எஸ்சி எம்எட் எம்எஸ்சி எம்பில் எம்எட் பிஏ பிஎஸ்சி பிஎட் எல்லாம் படிக்கிறாங்களே கல்வி சம்மந்தமாக, அவங்க எங்கடா ஸ்கூலு எங்கடா காலேஜ் இருக்குது அங்கே தான் போக முடியும். கேட்ரிங் படிக்கிறான், பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், எங்கே போக முடியும்? ரெஸ்டாரண்ட் அல்லது ஹோட்டல் எங்கே தான் போக முடியும். அங்கே தான் வேலைக்கு போய் அப்ளிகேஷனே போட முடியும். ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், எம்இ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எம்டெக்கு என்னமோ பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சு எங்கே போக முடியும்? கார் கம்பெனி, கார் தயாரிக்கிற கம்பெனி இல்லை கார் சர்வீஸ் பண்ணுற கம்பெனி, இங்கே தான் போக முடியும். அந்த பையன் ஏர்போர்ட் போக முடியுமா? பேங்க் போக முடியுமா? முடியாது. அதனால் எந்த கல்வி படித்தாலும்
இன்றைக்கி பிஹெச்டி படிக்கிறாங்க, கல்வியுடைய உச்சம். பிஹெச்டி முடிச்சுட்டு எங்கே வேலைக்கு பார்க்குறாங்க? ஒரு யூனிவர்சிட்டியில் டெம்பரரி போஸ்ட்டு, கெஸ்ட் லெக்சர் போஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஸ்லெட் எக்ஸாம் எழுதி, பிஹெச்டி முடித்து ஸ்லெட் எக்ஸாம் எழுதி, அதுக்கப்புறம் ஒரு 25,000 30,000 சம்பளம், டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனன்ட் கிடையாது. ஒரு கெஸ்ட் லெக்சர் இதுக்கு 20 லட்சம் பணம் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா. இதுதான் நிஜமாக நடக்குது, அது யாரெல்லாம் சொல்ல முடியாது, இதுதான் நிஜம். ஆனால் அந்த சேஃப்டி வேலை அப்படி கிடையாது. ஒரு படிப்பு பல துறைகளை வேலை. சேஃப்டி படித்தவங்க ஏர்போர்ட்டு போகலாம், மெரைன் போகலாம், ரயில்வேக்கு போகலாம், ஹைவேக்கு போகலாம், இபியில் போகலாம், எலக்ட்ரிக்கலில் போகலாம், டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், பேங்க்கு போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி போகலாம், ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரி போகலாம், சிமெண்ட் ஃபேக்ட்ரி போகலாம், சுகர் ஃபேக்ட்ரி போகலாம், கார் கம்பெனி போகலாம், ஒரு குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து இல்லையா, கப்பல் தயாரிக்கிற கம்பெனி, இல்லை ஏரோப்ளேன் தயாரிக்கிற கம்பெனி, எல்லா இடத்துக்கும் ஒரு படிப்பு வச்சு போகலாம். அப்படின்னா ஒன்லி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பு மட்டும்தான். அதனால் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிப்பை பற்றி இன்றைக்கி படித்தவர்கள் மத்தியிலே போதிய விழிப்புணர்வே இல்லை. அப்புறம் படிக்காதவங்களை பற்றி நம்ம என்ன குறை சொல்ல முடியும்? பேரண்ட்ஸுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இந்த பதிவை நான் போடுறதுக்கு அதுக்காக தான், நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் இந்த படிப்புன்னு. சும்மா படித்து வேலைக்கு போய் 40,000 30,000 அதெல்லாம் இன்றைக்கி வாங்குற 30,000 40,000 எதுக்கு காணும்? அது எதுக்கு காணும் சொல்லுங்கள்? 4 நாளில் 10 நாளில் செலவாயிரும். நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது முதல்ல அந்த அன்றைக்கி தான் பார்த்தாங்க ஜாதகம் குலம் கோத்திரம்லாம். அன்றைக்கெலாம் அதை ஃபார்மாலிட்டி தான் பார்க்குறான். பையன் என்ன படிச்சிருக்கான், பையனோட சம்பளம் மாத சம்பளம் எவ்வளோ, இதுதான் பொண்ணு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சேஃப்டியை படிச்சிங்கன்னா உங்கள் பையன் கல்யாணம் பண்ணும்போது குறைச்சலாக 10 லட்சம் 15 லட்சம், இப்போ கல்யாண ஸ்டேஜெலாம் மாத சம்பளம் 15 லட்சம் தாண்டும். அதான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த சேஃப்டியை கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட, உங்கள் பையன் எதிர்பார்த்ததை விட லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதான் உண்மையாக சொல்கிறேன் நான். சரி சார், இந்த சேஃப்டி எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, நான் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் எங்கெல்லாம் படிக்கலாம்னு சொல்கிறேன். அது தரமான காலேஜில் படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அடையாளம் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட், நான் சொல்கிறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அங்கே படிக்கலாம். ஆர்எல்ஐன்னு சொல்லுவாங்க, அடையாறில் சென்னையில் இருக்குது. திருச்சி துவாக்குடியில் இருக்குது NIT, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதனுடைய பழைய பேர் பார்த்தீங்கன்னா ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இங்கே படிக்கலாம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இது வந்து NITங்கிறது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்குது. இப்போ திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் கொண்டிருக்கு IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அங்கே படிக்கலாம். இந்த IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிரான்ச் வந்து சென்னையில் இருக்குது, அங்கே படிக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் யூனிவர்சிட்டி, அங்கேயும் படிக்கலாம். அப்புறம் சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட்டு, ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய மும்பை, டெல்லி, கல்கத்தா அண்ட் நாக்பூரில் இருக்கக்கூடிய இங்கேயும் படிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு தரமான கல்லூரியில் உங்கள் பையன் பொண்ணு சேஃப்டி படிக்க வைங்க. சேஃப்டி படித்தா, அதாவது படிக்கும்போதே வேலை, படித்து முடிச்சு லட்சத்தில் சம்பளம், கல்யாணம் பண்ணும்போது கோடிகளில் சம்பாதிக்கலாம், உயர்வான பதவி, நிறைவான சம்பளம், மிகப்பெரிய கௌரவமான ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி வேலை, எல்லா துறையிலையும் வேலை, ஃபாரினில் போயும் கவர்மெண்ட் வேலை. இது ப்ரைவேட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி படிச்சவங்களுக்கு உள்நாட்டில் வேலை, வெளிநாட்டில் வேலை, கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை, ஃபாரின் போய் அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் வேலை. படிக்கிறதுக்கு ரொம்ப இந்த சிலபஸ் ரொம்ப ஈஸி. ஒரு சாதாரணமாக கிராமத்தில் தமிழ் மீடியம் படித்த ஒரு படிப்பில் சுமாரான ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான சிலபஸ். பெரிய இந்த புள்ளியல் இருக்காது, பெரிய சயின்ஸ்லாம் இருக்காது, மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்காது. அப்போ படிக்கிறது ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்குமானா, ஒரு கான்வென்ட்டில் LKG படிக்கிறாங்களே அந்த ஃபீஸ் தான், அதாவது நம்மளால் கட்ட முடிஞ்ச ஃபீஸ் தான். இந்த ஃபீஸையும் கட்ட முடியல அப்படின்னா எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிற அளவுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க இந்த சேஃப்டி படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்குன்னு அவசியமே கிடையாது. இவ்வளோ பயனுள்ள கல்வி தான், காலத்துக்கேற்ற கல்வி தான் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை விட இன்னும் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க, வெளிநாடுகளில் ஃபாரினில் யாராவது உங்கள் ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். சேஃப்டி படித்தா லட்சத்தில் சம்பாதிக்கலாமா, படிப்பை வச்சே கோடி சொன்னாங்களாமா, ஈஸியான படிப்பா, கௌரவமான வேலையா அப்படிங்கிறத உண்மையான அவங்கள்ட்ட கேளுங்க. ஃபாரினில் உள்ளவங்கள்ட்ட அவங்க என்னை விட இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க. அவங்ககிட்ட இன்னொரு வார்த்தை கேளுங்க, நான் சேஃப்டி படிக்கட்டுமா அப்படின்னு கேளுங்க. அவங்க படிக்க சொன்னால் நீங்கள் படிங்க. இல்லை சார் எனக்கு யாரும் ஃபாரினில் யாரும் இல்லை அப்படின்னாக்க அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஃபேக்ட்ரி இருந்துச்சுனாங்க அந்த ஃபேக்ட்ரியில் போய் யாரையாவது கேளுங்க, செக்யூரிட்டியவோ இல்லை அங்கே லேபரையோ இல்லை அங்கே சேஃப்டி ஆஃபீஸரோ அவர்கிட்டே கேளுங்க, நான் சேஃப்டி படிக்கலாமான்னு கேளுங்க.
அவரோட மதிப்பு மரியாதை நீ நேராக போய் பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா? சரி, நான் இப்போ சொன்ன சேஃப்டி கல்வி இங்கெல்லாம் படிக்கலாம்னு சொன்னேன். இப்போ மற்ற சேஃப்டி கல்லூரிகளுக்கும் ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் என்ன வித்தியாசம் சொல்கிற கேட்டுங்க. இப்போ சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய ரீஜனல் லேபர் இன்ஸ்டியூட்டு, இல்லை மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட்டு, இல்லை டெல்லி, கல்கத்தா இங்கெல்லாம் படிச்சிங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது, 1 இயர் சேஃப்டி. நாக்பூரில் இருக்குது 4 இயர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஃபயர், B.Fire பேர், அது மட்டும் தான் இருக்குது. கொச்சினில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சேஃப்டி அது மட்டும் தான் இருக்குது, ஒரு டிகிரி மட்டும் தான் இருக்குது. திருச்சி துவாக்குடியில் என்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், எம்இ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அது மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதாவது திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது, இதோட பிரான்ச் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கிற வகையில், அதாவது 10th படித்தவங்க, +2 படித்தவங்க, டிகிரி பண்ணவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, டிப்ளமோவில் அரியர்ஸ் உள்ளவங்க, டிப்ளமோ படித்து டிஸ்கன்டினியூ பண்ணவங்க, இல்லை படித்து முடித்து வேலையில் இருக்காங்க, ஆனால் வந்து வாங்குகிற சம்பளம் பத்தலை, ஏதாவது அடிஷ்னல் கோர்ஸ் பண்ணாக்க லட்சத்தில் சம்பாதிக்கலாம் இப்படி நினைக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாத்துக்குமான கோர்ஸ் இந்த ஐஏபிஜி சேஃப்டி காலேஜில் மட்டும்தான் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கு டிப்ளமோ 3 இயர்ஸ் கோர்ஸு, +2 முடித்தவங்க பிஎஸ்சி சேஃப்டியில் 3 இயர் கோர்ஸு, ஏற்கனவே பாலிடெக்னிக் பண்ணவங்களுக்கு பிஎஸ்சி லேட்டரல் 2 இயர்ஸ் சேஃப்டி படித்தா போதும். ஏற்கனவே வந்து பிஇ பிடெக் டிகிரி பண்ணவங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் பிஜி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, இல்லை வந்து எம்பிஏ எம்எஸ்சி இதில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் டிகிரி பண்ணவங்களுக்கு எம்பிஏ இல்லை எம்எஸ்சி இருக்குது. இந்த எம்எஸ்சி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அல்லது பிஇ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் அல்லது பிஎஸ்சி சேஃப்டி படித்தவங்க தான் எம்எஸ்சி படிக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் டிப்ளமோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இவ்வளவு இருக்குது. அதாவது எல்லா கோர்ஸும் உள்ள ஒரு சேஃப்டி காலேஜ் ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தான். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற படிப்பை அறிமுகப்படுத்தி அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்தோட இதுக்குன்னு தனி ஒரு பிரத்யேகமான கல்லூரி உருவாக்கி தான் அந்த ஐஏபிஜிஎஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இவங்க தான் இந்தியாவிலே முதல்ல இந்த சேஃப்டி கல்வி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்காக நீங்கள் இங்கே தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்ன இந்த மற்ற தரமான கல்வி நிறுவனங்களில் படிங்க சேஃப்டியை. ஆனால் ஒரே தப்பை பண்ணிடுறாங்க, என்னென்னா 10,000 ஃபீஸ் குறைவாக இருக்குது அந்த காரணத்துக்காகவோ, அல்லது இந்த சேஃப்டி இன்ஸ்டியூட் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தரமில்லாத முறையில்லாத ஒரு அங்கீகாரம் இல்லாத இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் பணமும் வேஸ்ட் ஆகிரும், உங்கள் ஃப்யூச்சரும் வேஸ்ட் ஆகிரும். அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. சரிங்களா? அதனால தான் சொன்னேன், இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபாரினில் உங்கள்கிட்ட கேளுங்களில் ஃபேக்டர் கேட்டு சரின்னு சொன்னேன். அதனால் உங்கள் உயர்கல்வியை பற்றி தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்செடுத்து தேர்ந்தெடுத்து படிங்க. நான் சொன்னதை விட இன்னும் கூடுதல் உங்களுக்கு விளக்க வேணும், அதாவது இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கான அடிப்படை கல்வி தகுதி என்ன, வயது வித்தியாசம் என்ன, இதுக்கு வயது வரம்பு என்ன, அப்ளிகேஷன் எப்போ தராங்க, காலேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, டொனேஷன் இல்லாமல் எப்படி அட்மிஷன் போடுறது, ஸோ இதை பற்றி இன்னும் ஹாஸ்டல் இருக்கா, எஜுகேஷன் வாங்கி எப்படி படிக்கிறது, இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னாக்கா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டெக்ட் பண்ணி விளக்கங்க கேளுங்க, தெளிவாக சொல்லுவாங்க. மறந்துடாங்க, இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற இந்த உயர்கல்வி தான் உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும். அதுதான் மிகப்பெரிய சக்தி. அம்மா அப்பாவுக்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்க இந்த உயர்கல்வி தான் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சு தேர்ந்தெடுத்து படிங்க. ஆல் தி பெஸ்ட்.